அசர்த்தம் ஓதி அதற்காண்டி ஃபாத்தியா ஓதணும். இதுக்கு யாரை கூப்பிடுறிய? அசரத்தை தான் கூப்பிடணும். நீங்க என்னைக்காவது ஃபாத்தியா ஓதிருக்கீங்களா? ஃபாத்தியா ஓதணும்னு முடிவெடுக்கிறீங்களே, அசர்த்து இல்லாம என்னைக்கா ஃபாத்தியா ஓதிருக்கீங்களா? ஆனா அசர்த்து இல்லாம நீங்க துவா செய்வீங்க, உங்க பிள்ளைகளுக்காக துவா செய்வீங்க, உங்க பெற்றோர்களுக்காக துவா செய்வீங்க, உங்களுடைய கணவருக்காக வேண்டி துவா செய்வீங்க. நீங்க துவா செய்வதற்கு யாரையும் எதிர்பார்க்க மாட்டீங்க. ஆனா பாத்தியா ஓதணும்னா அசர்த்து வரணும்னு எதிர்பார்ப்பீங்க. இதுதான் பெரிய வேறுபாடு. பாத்தியா ஓதணும்னா அசர்த்து வரணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு துவா செய்வதா இருந்தால் எதுவும் வேண்டாம். யா அல்லாஹ் என் பிள்ளைக்கு நல்ல கல்வியை கொடு கேட்குறீல்ல, என்னைக்காவது இந்த துவா ஓதுறதுக்கு அங்கே அசரத்தை கூப்பிடு, என் பிள்ளைக்கு இன்னைக்கு கல்வி அறிவு வரணும், ரப்பி சிதினி இல்மா அப்படின்ற அந்த துவாவை அவர் ஓதணும், நான் உட்கார்ந்து ஆமீன் சொல்லணும், என்னைக்காவது சொல்லியிருக்கீங்களா? யா அல்லாஹ் என் பிள்ளைக்கு நல்ல புத்தியை கொடு கேட்குறீங்க, அதுக்காக வேண்டி என்னைக்காவது அசரத்தை கூப்பிட்டது உண்டா? யா அல்லாஹ் என்னுடைய பெற்றோர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடு கேட்டிருக்கிறீங்க, என்னைக்காவது அசரத்தை கூப்பிட்டீங்களா? யா அல்லாஹ் எனக்கு ஆரோக்கியத்தை தா, எனக்கு வளமான வாழ்வை தா, நல்ல செல்வத்தை தா அப்படி நீங்க கேட்டிருக்கிறீங்க, என்னைக்காவது அந்த துவாவுக்கு அசரத்தை கூப்பிட்டது உண்டா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, தவறுகளை திருத்திக் கொள்வோம் என்ற ஒரு தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது. எதற்காக இந்த தலைப்பு எனக்கு தரப்பட்டு இருக்கிறது என்றால், மனிதனாக இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவருமே பல்வேறு விதமான தவறுகளை செய்தவர்களாக செய்யக்கூடியவர்களாக வாழ்கிறோம். அதே நேரத்திலே மரணம் என்பது நம்மை துரத்தி வந்து கொண்டே இருக்கிறது. நாம் விரும்பினாலும் விரும்பாமல் இருந்தாலும் இந்த மரணம் நிச்சயமாக நம்மை வந்து அடைந்தே தீரும். எனவே நம்முடைய மரணத்திற்கு முன்பாக நாம் செய்துவிட்ட தவறுகளுக்கு இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடி மறுமையிலே மகத்தான அந்த ஒரு சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதுதான் இந்த தலைப்பு தரப்படுவதற்கு அடிப்படையான காரணங்கள். எனவே இது தொடர்பான சில செய்திகளை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் காட்டித் தந்த வழிமுறைகளை என்னுடைய உரையில் குறிப்பிடலாம் என எண்ணுகிறேன். அன்பு மிகுந்த சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கம் என்பது அறிவியல் பூர்வமான அறிவுபூர்வமான ஒரு மார்க்கம் என்று நாம் அனைவர்களுமே புரிந்து வைத்திருக்கிறோம். அதில் மிக முக்கியமான ஒன்று, எல்லா மதங்களும் சொல்லுகின்ற கருத்துக்களை விட இஸ்லாமிய மதம் மார்க்கம் சொல்லக்கூடிய கருத்து, குறிப்பாக இந்த தவறுகள் செய்யக்கூடிய இந்த விஷயத்திலே நம்முடைய இஸ்லாம் சொல்லக்கூடிய கருத்து வேறுபட்டு இருக்கும். எல்லா மதங்களிலுமே நீ தவறு செய்யாத, தவறு செய்யவே கூடாது, தவறு செய்யாமல் இருப்பதற்கு நீ காடுகளுக்கோ மலைகளுக்கோ மனிதன் வாழாத ஒரு பகுதிக்கோ நீ சென்று விடு, தவம் இருந்து விடு என்றெல்லாம் போதிப்பார்கள். அப்படி தவறு செய்யாமல் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை மிகப்பெரிய சித்தர்களாக, முனியவர்களாக, மனிதர்களில் தலை சிறந்தவர்களாக, ஏன் சில நேரங்களிலே கடவுளாக கூட போற்றுவார்கள். இதுதான் உலகத்தில் நாம பல்வேறு இடங்களிலே பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு இடத்திலும் கூட மனிதன் தவறுக்கு அப்பாற்பட்டவன், தவறு செய்யவே மாட்டான், தவறுக்கும் மனிதனுக்கும் சம்பந்தமே இல்லை என்று இஸ்லாம் பேசவே பேசாது. இஸ்லாத்தினுடைய அடிப்படை விஷயத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால், மனிதன் என்றால் தவறு செய்வான், தவறு செய்யக்கூடியவன் தான் மனுஷன். மனிதன் என்பதற்கு பல்வேறு விதமான விளக்கங்களையும் வியாக்கியங்களையும் கொடுப்பார்கள்.
ஆனால் இஸ்லாம் தருகின்ற வியாக்கியானங்களும் விளக்கங்களும் எப்படி இருக்கும் என்றால், மனிதனா நீ தவறு செய்யக்கூடியவன் தான், இல்லை நான் மனுஷன், எனக்கு எந்த தப்பும் வராது, தவறே எனக்கு ஏற்படாது என்று ஒருவன் பேசுகிறான் என்றால் அவன் மனுஷனே கிடையாது, கடவுளாகத்தான் இருக்கணும். ஏன்? கடவுள் ஒருத்தனுக்குத்தான் தவறே வராது. அல்லாஹ் இருக்கிறான், அவன் ஏதாவது ஒரு தவறை செய்து விட்டான் என்று சொல்ல முடியுமா? சொல்லிவிடுகிறோம் என்றால் அவன் அல்லாஹ்வாக கடவுளாக இருக்க முடியுமா? இறைவன் ஒருத்தன் தான் தவறுக்கு அப்பாற்பட்டவன். மனிதர்களாக இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் தவறை செய்யக்கூடியவர்கள். அதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், மார்க்கத்தை போதிப்பதற்காக, கடவுளை சொல்வதற்காக பல இறை தூதர்கள் இந்த மண்ணிலே தோன்றினார்கள். அந்த இறை தூதர்கள் உட்பட அனைவர்களுமே தவறுக்கு உட்பட்டவர்கள் தான். தவறுகளுக்கு அப்பாற்பட்டு யாருமே சொல்ல முடியாது. முதல்ல ஆதம் நபி வந்தார்கள். அவர்கள் இறை தூதராகவும் மனிதராகவும் வந்தார்கள். அப்படி வருகின்ற பொழுது அவர்கள் தவறு செய்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள். ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். யா அல்லாஹ், நாங்கள் மிகப்பெரிய அநியாயத்தை செய்துவிட்டோம், மிகப்பெரிய தீமையை நாங்கள் செய்துவிட்டோம். நீ எங்களை மன்னிக்கவில்லை என்றால், எங்களுடைய தவறை நீ பொருட்படுத்தவில்லை என்றால் நாங்கள் நஷ்டவாளிகளாக, நாங்கள் பாவிகளாக மாறிவிடுவோம். யார் கேட்டது? ஆதம் நபி அவருடைய மனைவி கேட்டது என்று திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆதம் நபி நம்முடைய முதல் தந்தை. நம்ம அத்தனை பேர்களுக்கும், உலகத்தில் வாழுகின்ற கோடான கோடி மக்கள் அனைவர்களுக்கும் தந்தையாக இருந்த ஆதம் நபி அவங்க தவறு செஞ்சாங்க. நூஹ் நபி தவறு செஞ்சாங்க. ஒவ்வொரு நபிமார்களும் தவறு செய்தார்கள் என்று திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் பட்டியலிட்டு சொல்லி காட்டுகிறார். தவறுக்கு அப்பாற்பட்டவர்கள் யார்? நபிமார்கள் உட்பட யாருமே தவறுக்கு அப்பாற்பட்டவர்கள் என்று சொல்ல முடியாது. அப்ப இதை நபி அவர்கள் இன்னொரு செய்திகள் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, யுஹ்திஉ பில்லைலி வன்னஹார், மனிதன் என்றால் இரவிலையும் சரி பகலிலும் சரி அவன் தவறு செய்யக்கூடியவன் தான். இது ஹதீஸ்ல இடம்பெறுகின்ற ஒரு செய்தி. அப்ப தவறுக்கு அப்பாற்பட்ட ஒருவன் மனுஷனாக இருக்க முடியாது. ஏன் இதை அழுத்தமாக நான் பதிவு செய்கிறேன் என்றால், நம்முடைய சமூகத்திலேயும் ஒரு சிந்தனை இன்னைக்கும் இருந்து கொண்டே இருக்கிறது. 30-40 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த சிந்தனை மிக கூடுதலாக இருந்தது. இன்னைக்கு அந்த சிந்தனைகள் கொஞ்சம் விழிப்புணர்வு பெற்று குறைவாக இருக்கிறது. என்ன சிந்தனை? நம்ம சில ஆட்களை பெரிய அவுலியா, நாதா, வலிமார் என்று நம்புவோம். அந்த நாதாக்கள், வலிமார்கள், அவுலியாக்கள் இவர்கள்லாம் யாரு? தவறுக்கு அப்பாற்பட்டவர்கள். அவங்க ஒரு பாவம் கூட செய்திருக்க மாட்டார்கள் என்ற அந்த சிந்தனை இன்னைக்கும் இருக்கிறது. அவுலியான நம்ம மதிப்பதற்கு உண்டான காரணம் என்ன? நாதாக்கள் என்று மதிப்பதற்குண்டான காரணம் என்ன? நாமெல்லாம் சராசரி மனுஷன். காலையில் ஒரு தப்பு, மத்தியானம் ஒரு தப்பு, நைட்டு ஒரு தப்பு, இடைப்பட்ட காலங்களில் பல்வேறு தவறுகள். இப்படி தவறுகளுக்கு மேலே தவறுகள் செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் அவுலியா. அவருடைய வாழ்க்கையில் ஒரு தவறு உண்டா? அவருடைய வாழ்க்கையில் ஒரு தீமை செய்திருப்பாரா? அவர் பாவம் என்ற ஒரு காரியத்தையாவது எங்கேயாவது செய்திருப்பாரா? இல்லை. அவ்வளவு சுத்தமானவர். அதனாலதான் இந்த அவுலியாக்களுக்கெல்லாம் இன்னொரு பேரும் சொல்லுவாங்க. என்னது? மகான் அப்படிம்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்கள? அவர் யாரப்பா? பெரிய மகான். இவர் யாரு? இவர் பெரிய மகான். அப்படின்னா என்ன? தவறே செய்யாதவர். தவறு அவர்கிட்ட வரவே வராது. தவறு மட்டுமல்ல, அவங்க செய்யற மாதிரி இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள் உலகத்தில் வேறு யாரும் செய்ய மாட்டாங்க. தவறும் செய்ய மாட்டாங்க, நன்மைகள் நிறைய செய்திருப்பார்கள். இதுதான் அவுலியாக்கள், இதுதான் மகான்கள், இதுதான் நாதாக்கள், இதுதான் வலிமார்கள். இப்படி இன்னைக்கும் இந்த சிந்தனை இருக்கா இல்லையா? இந்த சிந்தனை இருப்பதின் காரணத்தினால்தானே
நம்மில் எத்தனையோ தாய்மார்கள் அல்லது ஆண்கள் இந்த தர்காவுக்கு போறதுக்கு இது ஒரு காரணம் இல்லையா? அந்த தர்கா வாசல்ல கிடப்பதற்கு இது ஒரு காரணம் இல்லையா? அந்த தர்காவுக்கு போனால் நமக்கு புண்ணியம் கிடைக்கும், அங்கே இருக்கக்கூடிய ஏதாவது பொருளை எடுத்து வந்தால் நமக்கு பரக்கத்து கிடைக்கும் என்று நம்புவதற்கு இது காரணம் இல்லையா? மகான் அவங்க தப்புக்கு அப்பாற்பட்டவர்கள், தவறே செய்ய மாட்டார்கள் இப்படின்னா நமக்கு போதிக்கப்பட்டது. போதிக்கப்பட்டதனுடைய காரணத்தினால இன்றைக்கும் நமக்கு அந்த சிந்தனை அப்படியே இருந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா இந்த அவுலியாக்களை நம்புறாங்களா இல்லையா? அவங்கள்ட்ட போய் அவுலியா ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருப்பார்ல, பெரிய பெரிய தப்பு கூட கிடையாது, ஒரு சின்ன தப்பு பண்ணியிருப்பார்ல அப்படி நீங்க சொல்லி பாருங்க, கடுமையா ஒரு அடிக்க வந்துருவாங்க. அடிக்கவா? கடந்த காலத்தில் அடியெல்லாம் நாங்கள் வாங்கி இருக்கிறோம். எதுக்கு? அவுலியாக்கள் தவறு செய்யக்கூடியவர்கள் தான், மகான்களுக்கும் மனிதன் என்ற அடிப்படையில் தவறு வரத்தான் செய்யும் என்று சொன்னா எப்படா சொல்ல போச்சு? அவுலியா தப்பு செய்வார்னு சொல்லுவியா? போட்டு மொத்துறாங்க, அடின்னு அடிச்சாங்க. ஏன்? அவுலியாக்களுக்கு தவறே வராது, நாதாக்களுக்கு அது போன்ற ஒரு நிலையே கிடையாது. அவ்வளோ பெரிய மகான். இன்னைக்கு அதை பேசி 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 தான் ஓரளவுக்கு விழிப்புணர்வு ஏற்பட்டு தர்கா வழிபாடு குறைந்தும் இருக்கிறது. ஆனால் இன்னும் நிறைய பேர்ட்ட அந்த சிந்தனை இருக்கிறது. இப்ப இப்படி தர்காவுக்கு அவுலியாக்கள் நாதாக்கள் வலிமார்கள் என்று போறதுக்கு ஒரு காரணம் என்னன்னா அவங்க தப்புக்கு அப்பாற்பட்டவர்கள். இது ஒரு பக்கம். சில அசர்த்துமார்களை நம்புறமா இல்லையா? ஆலிம்சாக்கள் அவங்க என்ன சொன்னாலும் கரெக்டா இருக்கும், அவங்க என்ன சொன்னாலும் சரியா இருக்கும், அப்படி இன்னைக்கு நம்புறமா இல்லையா? சில அசர்த்துமார்களை வச்சிருப்போம், அவர்கிட்ட போய் தான் தாயத்தை எழுதி நாம கட்டுவோம். சில அசர்த்துமார்களை வச்சிருப்போம், அவர்கிட்ட தான் ஓதி பார்ப்போம். சில அசர்த்துமார்களை வச்சிருப்போம், அவர்கிட்ட போய் தான் நம்முடைய திருமண நாளை குறித்து வருவோம். என்னைக்கு கல்யாணம் வைக்கலாம், என்னைக்கு திருமணம் நடத்தலாம், அவர்கிட்ட போய் கேட்போம். இதெல்லாம் என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஏன் இந்த அவுலியாக்கள்கிட்ட போய் மட்டும் தாயத்தை எழுதணும்? ஏன் ஊர்ல இந்த அசரத்தை தவிர வேற அசரத்தே இல்லையா? வேற ஆலிம்சாவே இல்லையா? எல்லாம் இருக்குதானே செய்யறாங்க. இன்னும் சொல்ல போனா சில ஆலிம்சாக்கள் வீட்டிலேயே அந்த ஆலிம்சாட்டை எழுதி கேட்காம வேற ஒரு ஆலிம்கிட்ட போய் தான் எழுதி வாங்குவாங்க. என்ன காரணம்? இந்த ஆலிம்கள்னா தப்பு செய்ய மாட்டாங்க, தவறு செய்யாம இருப்பதனால அவர் எழுதி தரக்கூடிய அந்த தாயத்துக்கு அல்லது தகடுக்கு மிகப்பெரிய பரக்கத்து இருக்கிறது. நம்புறாங்களா? இதுக்கு எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம் என்னன்னா மனிதன் தப்பு செய்ய மாட்டான். இந்த அவுலியாக்களுக்கு நாதாக்களுக்கு அசர்த்துமார்களுக்கு இவங்க யாருமே தப்பு செய்ய மாட்டாங்க, அந்த நம்பிக்கை இன்னைக்கும் இருக்கிறது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தவறுக்கு அப்பாற்பட்டவன் அல்லாஹ் ஒருத்தன் தானே தவிர இந்த உலகத்தில் நபிமார்களாக இருந்தாலும் சரி, மகான்களாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய சஹாபா பெருமக்களாக இருந்தாலும் சரி, வேற யாராக இருந்தாலும் அவர்களும் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது ஒரு தவறு செய்துதான் இருப்பார்கள். தவறுக்கு அப்பாற்பட்ட ஒருதனை அல்லாஹ் படைக்கவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் தவறே செய்ய மாட்டான் என்றால் எதுக்கு மனுஷனை அல்லாஹ் படைக்கணும்? இந்த மனுஷன் தவறே செய்ய மாட்டான்னு வைங்களேன், அல்லாஹ் எதுக்கு மனுஷனை படைக்கணும்னு? இந்த படைப்புகள் எல்லாம் எதுக்கு படைக்கணும்? இறைவன் மனுஷனை படைச்சதே அவன் தவறு செய்வான், தவறு செய்தவன் மீண்டும் திருந்தி வருவான், கடவுள் ஒருத்தன் இருக்கிறான் என்று நம்பி வருவான். இதுக்கு தான் மனுஷனை படைச்சிருக்கிறான். அப்ப அதனால தவறுக்கு அப்பாற்பட்டவன் இந்த உலகத்தில் எவனும் இல்லை என்பதை முதல்ல அழுத்தம் திருத்தமாக நம்ம தெரியணும். நிறைய பேர் எந்த ஆட்களும் நம்பிடுவோம். சின்ன விஷயத்தை நீங்க பாருங்களேன், நீங்க பெரிய பெரிய மார்க்க விஷயங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க பாருங்க, எவ்வளவு நம்பிக்கை. சீட்டு போனோம், மோசடி நடக்கா? ஒருத்தன் வருவான், நீங்க சீட்டு கட்டுங்க அப்படிம்பாங்க, உடனே இவங்க பணத்தை கட்டிக்கிட்டே இருப்பாங்க. 2 மாசத்துக்கு லாபம், 3 மாசத்துக்கு லாபம் அப்படின்னு ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் தந்துக்கிட்டே இருப்பான். தந்த உடனே நம்ம என்ன செய்வோம்? நம்மளை மட்டும் வைக்காம இன்னும் 4 பேரை அவங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சிருவோம். நீனும் கொடு, நீனும் கொடு, கரெக்டா லாபம் வருது, எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்து முடிச்சுட்டு கடைசி தூக்கிட்டு ஓடிடுவான். யாரு பார்க்குறமா இல்லையா? ராகத்து டிராவல்ஸ்ல இருந்து எத்தனை பேர் ஏமாத்தினா? இவ்வளவு ஏமாத்தினாலும்
இவ்வளவு அயோக்கியத்தனம் பண்றான் அப்படின்னு தெரிஞ்சாலும் இன்னைக்கும் வேற ஒரு கம்பெனியில் போய் நம்ம ஏமாறுவோம். ஏமாறுவதற்கு தயாராக இருக்கிறோம். இன்னொருத்தன் வாரான்னு வைங்க, நேற்று ஒருத்தன் ஏமாத்திட்டு போயிட்டான், ஒரு 2 மாசம் ஒரு 4 மாசம் கழிச்சு இன்னொருத்தன் வாரான், 1 லட்சம் ரூபா தாங்க உங்களுக்கு மாசம் மாசம் 5000 ரூபாய் லாபம், 2 லட்சம் ரூபா தாங்க மாசம் மாசம் 10,000 ரூபாய் லாபம், அல்ல 10 லட்சம் ரூபா தாங்க உங்களுக்கு இவ்வளவு லாபம். இப்படி சொன்ன உடனே தூக்கி கொடுக்கறதுக்கு ரெடி. இப்ப போன மாசம் தானே ஒருத்தன் ஏமாத்தினா, அது போன மாசம். அவன மாதிரி இவன் கிடையாது, அவன் மோசடிக்காரன் தான், இவன் ரொம்ப யோக்கிய. ஏமாறுறமா, ஏமாந்துக்கிட்டே இருக்கிறமா, 1-2 ஏமாத்தமா, எவ்வளவு ஏமாத்த. ஏன் ஒரு மனுஷன் மேல எவ்வளவு நம்பிக்கை வைக்கணுமோ அப்படித்தான் நம்பிக்கை வைக்கணும். நம்ம நம்பிக்கையில உச்சகட்டமா போய் இவன் தப்பே செய்ய மாட்டான், இவன் ஏமாத்தவே மாட்டான், இவன் ஃப்ராடே பண்ண மாட்டான், எவ்வளவு நல்லவன் தெரியுமா அப்படின்னு நாம நம்புறதுனாலயே நிறைய பேர் நம்மளை ஏமாத்திட்டு போறான். நிறைய பெண்களை நீங்க பாருங்க, கற்பை இழந்துட்டு வந்து நிப்பாங்க. ஏப்பா கற்பை இழந்தாங்க? அடுத்த வீட்டு பையன் ரொம்ப நல்ல பையனா இருந்தான், வீட்டில் வந்து நம்ம பிள்ளை மாதிரியே பழகினான், நம்மளும் அவனை பிள்ளை மாதிரி தான் பார்த்தோம், இவன் இப்படி செய்வான் என்று நான் கூட கற்பனை பண்ணல. எத்தனை குடும்பங்கள் இது நடக்குது. ஏன் மனுஷனா இருந்தா தப்பு பண்ணுவான், அந்த சிந்தனையை தாண்டி அடுத்தவனா இருந்தாலும் எதிர்த்த வீட்டுக்காரனா இருந்தாலும் மனுஷன்தான் என்று பார்க்காம அவனை பெரிய புனிதராக பார்த்தோம், நல்லவனாக பார்த்தோம், தவறே செய்ய மாட்டான் என்ற ஒரு பட்டத்தை நாமளாக கொடுத்தோம். அதனாலதான் சமுதாயம் இன்றைக்கும் மார்க்க விஷயமா இருந்தாலும் உலக விஷயமா இருந்தாலும் ஏமாறுவதற்கு இதான் காரணம். அதனால முதல்ல இந்த விழிப்புணர்வு நம்மளுக்கு வேணும். மனுஷன் அப்படின்னா நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரிதான், மனுஷன் தப்பு செய்வான், இந்த சிந்தனை வரணும். உங்க கணவனா இருக்கட்டும், உங்க பெற்றோர்களா இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், மனுஷன் தப்பு செய்வாங்க. கண்ணை மூடிக்கொண்டு அவங்க பெரிய மகான் எவனையும் நம்ப கூடாது, கடவுளை நம்புங்க. அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான், எந்த தப்பும் செய்ய மாட்டான், நம்பு. அவன்கிட்ட மறதி வராது, அதை நம்பு. அவன் வந்து குறை உள்ளவன் கிடையாது, அதை நம்பு. கடவுள் விஷயத்தில் தான் இந்த நம்பிக்கை இருக்கணுமே தவிர மனிதன் என்று வருகின்ற பொழுது எவனாக இருந்தாலும் மனுஷன்டா தப்பு பண்ணத்தான் செய்வான். இன்னைக்கு இல்லைன்றா நாளைக்கு தப்பு பண்ணுவான், நாளைக்கு இல்லை என்றால் அடுத்த நாள் தப்பு பண்ணுவான். தப்புக்கு அப்பாற்பட்ட விரிவன் கிடையாது. இந்த சிந்தனை, இந்த அடிப்படை, இந்த விழிப்புணர்வு ஒவ்வொரு மூமினுடைய உள்ளத்திலையும் வரும். இது இல்லைன்னா நாம மனுஷனே கிடையாது, மூமினே கிடையாது. மூமின் என்றால் இது எல்லாம் நம்ம ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்ல சொல்லி காட்டுதாங்க. மனுஷன் என்றால் தப்பு செய்வான், இறைவன்ல அப்படி சொல்லி காட்டுகிறான். அப்ப அதனால தப்புக்கு அப்பாற்பட்டவன் அப்படின்னு நினைக்க கூடாது. சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெறுகின்ற ஒரு செய்தி, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒரு அடியான் தவறு செய்து விடுகிறான், தவறு செய்து விட்டு இறைவனிடத்தில் வருகிறான். யா அல்லாஹ், நான் தவறு செய்து விட்டேன், என்னை நீ மன்னித்து விடு என்று இறைவனிடத்தில் கெஞ்சுகிறான். அப்ப அல்லாஹ் சொல்றானா, நீ தவறு செஞ்சிட்டீல? ஆமா தவறு செஞ்சிட்டேன், நான் அந்த தவறை மன்னிப்பேன், உன்னுடைய தவறை மன்னிப்பதற்கு ஒரு கடவுள் நான் இருக்கிறேன் என்று நீ ஏற்றுக்கொள்கிறாயா? ஆமா, மனுஷன் என்ற அடிப்படையில் நான் தப்பு பண்ணிட்டேன், கடவுளாக இருக்கக்கூடிய நீ அந்த தவறை மன்னிப்பாய், இது நான் நம்புறேன். அப்படியா? உன்னுடைய பாவத்தை நான் மன்னிச்சேன், போ. இது கடவுள். இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல இடம்பெறுகின்ற செய்தி வேற நூற்கள்லையும் வருகிறது. என்ன அர்த்தம்? கடவுள் ஒருத்தன் தான் தவறுக்கு அப்பாற்பட்டவன். மனுஷனா இருந்தால் எவனா இருந்தால் தப்பு செய்வான், அல்லாஹ் ஒருவர் அந்த தப்புக்கு அப்பாற்பட்டவன், அவன் மன்னிப்பான். அப்ப அதனால இந்த சிந்தனையை கொஞ்சம் கூடுதலாக மனசுல வைத்துக் கொள்ளணும். நம்முடைய கற்புகள் பேணி பாதுகாக்கப்படணுமா? ஆம்பளையா பாரு. ஒரு பெண்ணு நம்மளை கவர்ந்து இழுக்கிறாள் என்றால் அந்த பெண்ணை பெண்ணாக நீ பார். ஒரு ஆணும் தவறு செய்வான், பெண்ணும் தவறு செய்வான், முதியவர்களும் தவறு செய்வார்கள், இளையவர்களும் தவறு எவனும் தவறுக்கு அப்பாற்பட்டவங்க கிடையாது. சில நேரங்களில் இந்த கற்பு விஷயத்தில் அல்லது பொருளாதார விஷயத்தில் அல்லது கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சில ஆட்கள் மேல உச்சகட்ட நம்பிக்கை. அவரு தாடி வச்சிருக்காருலங்க, பெரிய துப்பாலம் போட்டிருக்கிறாரு, ஐங்கால தொழுகையை கரெக்டா நிறைவேற்றிருந்தாரு. அப்ப அவரு தப்புக்கு அப்பாற்பட்டவரா? அவரெல்லாம் தப்பை செய்ய மாட்டாரா?
தப்பு செய்யாமல் நல்லவர் என்று பட்டம் கொடுக்கறதுக்காக வேண்டி இந்த வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு போயிடுறோம். அதுக்காக வேண்டி தாடி வச்ச ஆட்கள், தொப்பி போட்ட ஆட்கள், ஃபர்தா போட்ட பெண்கள், இஸ்லாமிய மாண்போடு வாழக்கூடிய அத்தனை பேரும் அயோக்கியர்கள் அப்படின்னா முடிவு எடுக்கிறது. எல்லாம் தவறு செய்வார்கள், அதே நேரத்தில் திருத்திக் கொள்வார்கள். மனிதன் தவறு செய்யக்கூடியவன் தான் இந்த சிந்தனை வரணும். அதுக்காண்டி எல்லாத்தையும் அயோக்கிய பெண்கள், அயோக்கிய ஆண்கள் அப்படின்னு பட்டம் கொடுக்கறதுக்காண்டி நான் சொல்ல வரல. மனுஷன்னா இப்படித்தான் இருப்பான். 2 தடவை தப்பு செய்வான், 2 தடவை திருந்துவான். இதுதான் மனுஷன். முழுமையாக நம்ப கூடாது. மனுஷன் என்றால் தவறுக்கு அப்பாற்பட்டவன் அப்படின்னு நம்ப கூடாது. இது ஒரு சிந்தனை. அடுத்து இப்போ தவறுகளை திருத்திக் கொள்ளணும். எந்த அடிப்படையில் திருத்திக் கொள்றது? முதல்ல நம்மள்கிட்ட என்னென்ன தவறுகள் இருக்கிறது அப்படிங்கிறத பட்டியலை போடுங்க. ஏன்னா திருமறை குர்ஆன்ல பல்வேறு இடங்கள்ல அல்லாஹ் எதை சொல்லி காட்டுகிறான் தெரியுமா? இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபீன். எவர்கள் பாவம் செய்துவிட்டு அந்த தவறுக்காக வருந்தி தௌபா செய்கிறார்களோ இவர்களை இறைவன் விரும்புகிறான். தவறு செய்கிறது மனுஷனுடைய இயல்பு. அதே நேரத்தில் அந்த தவறுக்காக வேண்டி தன்னுடைய பாவத்திற்காக அல்லாஹ்விடத்தில் வந்து மன்றாடி என் பாவத்தை மன்னிச்சிரு அப்படின்னு தௌபா கேட்கிறான, இப்படி திருந்தி வாழ நினைக்கிறான, இப்படி வாழ நினைக்கக்கூடிய மக்களை இறைவன் நேசிக்கிறான். தௌபா செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும்போது, மனிதர்களே தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹா, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் ஒழுங்கான அந்த தௌபாவை, நல்ல ஒரு தௌபாவை, அந்த மீளுதலை, பாவ மன்னிப்பை நீங்கள் வேண்டுங்கள். அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யுங்க. குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். என்னுடைய பாவம் செய்துவிட்ட அடியார்களே, அல்லாஹ்வுடைய அருளை இருந்து நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள். அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க கூடியவன், அவன்கிட்ட போய் பாவ மன்னிப்பு தேடுங்கள். இன்னொரு இடத்துல ஒமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், உங்களுடைய பாவங்களை அல்லாஹ்வே தவிர யார் மன்னிக்க முடியும்? அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடுங்க. இதெல்லாம் குர்ஆன்ல ஏராளமான இடங்கள்ல திரும்ப திரும்ப அல்லாஹ் சொல்லுகிறான். நீ பாவம் பண்ணிட்டியாப்பா, ஏன்ட்ட வா. நீ தவறு பண்ணிட்டியா, ஏன்ட்ட வந்துரு. எவ்வளவு பெரிய பாவம் பண்ணாலும் ஏன்ட்ட வந்து நின்று நீ திருந்திக்க, உன்னுடைய வாழ்க்கையை திருத்தி அமைச்சுக்க, பாவத்திற்காக வேண்டி பரிகாரம் தேடிக்க, பாவத்திற்காக வேண்டி கண்ணீர் விட்டு அழுது அல்லாஹ்விடத்தில் தௌபா செய். இப்படி எல்லாம் தௌபா செய்யக்கூடிய, பாவம் செய்துவிட்ட அந்த அடியார்களை மன்னிப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். இதெல்லாம் ஏராளமான ஹதீஸ்கள், ஏராளமான வசனங்கள் திரும்ப திரும்ப நமக்கு சொல்லி தந்து கொண்டே இருக்கிறது. இந்த நேரத்தில் மனுஷனுடைய இயல்பு பாவம் செய்கிறது, அல்லாஹ்வுடைய இயல்பு பாவம் செய்துவிட்ட இந்த அடியார்களை மன்னிக்கிறது. இதெல்லாம் மனுஷனுக்கும் கடவுளுக்கும் இருக்கக்கூடிய பண்புகள். இந்த நேரத்தில் இறைவன் மன்னிக்க தயாராக இருக்கிறான். எப்போ மன்னிப்பான்? எந்த தவறுகளை எல்லாம் மன்னிக்கிறான்? எந்தெந்த அடிப்படையில் இறைவன் மன்னிக்கிறான்? இதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? முதல்ல நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய பாவங்கள் என்ன, என்னென்ன பாவங்கள்னா நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நீங்கள் பாருங்க, கணக்குனா போட்டால் நிற்காது. ஒவ்வொரு நாளும் நாம் செய்யக்கூடிய பாவங்கள், நாம் செய்யக்கூடிய தவறுகள், ஒரு மனுஷனுக்கு செய்யக்கூடிய தவறு, இறைவனுக்கு செய்யக்கூடிய தவறு, இது எல்லாம் பட்டியல் போட்டால் போய்கிட்டே இருக்கும். இருந்தாலும் 1-2 தவறுகளை சுட்டி காட்டணும். ஏன்னா அது தவறு என்று தெரியாமலேயே நாம் பாவம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இது தப்பு அப்படின்னு கூட நம்மளுக்கு தெரியாது, இது நன்மை தானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறைய பாவங்களை நன்மை என்ற பேர்லையே செய்வோம். உதாரணத்துக்கு சொல்ல போனால், இப்போ கொஞ்சம் மறைஞ்சு இருக்குது, ஆனால் 1-2 பேர்கிட்ட இருக்குது. ஃபாத்தியா ஓதுறோமா? யாருக்கு? அத்தா இறந்துட்டாங்க, அத்தாவுடைய அத்தா இறந்துட்டாங்க, மாமி இறந்துட்டாங்க, பிள்ளை இறந்துட்டாங்க. உடனே 40ஆம் பாத்தியா ஓது, 3ஆம் பாத்தியா ஓது, 2ஆம் பாத்தியா ஓது, வருஷ பாத்தியா ஓது. இதெல்லாம் எதுக்கு? அதெல்லாம் அவங்களுக்கு நன்மை சேர்க்கணும் என்ற அடிப்படையில் இது எல்லாத்தையும் செய்கிறோம். இது தவறா நன்மையா? நன்மை என்ற பேரில் நாம் செய்யக்கூடிய தீமைகள். ஆனால் இது தீமை என்று நமக்கு தெரியாமலேயே நன்மை தானே. அத்தா இறந்துட்டாரு, அவருக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்யணுமே,
அத்தாவுக்காக நான் ஏதாவது அல்லாஹ்விடத்தில் கோரிக்கை வைக்கணுமே, அதுக்கு தான் நம்முடைய பெற்றோர்களுக்காக துவா செய்வதை மார்க்கம் தடை பண்ணல. துவா என்பது வேறு, இவர்கள் செய்யக்கூடிய 3ஆம் பாத்தியா 4ஆம் பாத்தியா வருஷ பாத்தியா இவைகள் என்பது வேறு. துவாவுக்கும் ஃபாத்தியாவுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது. துவா செய்யணும். இறந்து விட்ட பெற்றோர்களுக்காக அவர்கள் சிறுக்கு வைக்காத நிலையில் இறந்து விட்டார்கள் என்றால் அவங்களுக்காக துவா செய்யலாம், அதுல மாற்றுக்கிறதுலாம் கிடையாது. ஆனால் நாம செய்யக்கூடிய இது துவாவா? ஃபாத்தியா ஓதுறாங்களா, ஒரு அசரத்தை கூப்பிடுவீங்க, ஒரு ஆள் இறந்து விட்டார் என்பதற்காக வேண்டி அவருடைய பேர்ல யாசின் ஓதணும். யாசின் ஓதி அவருக்காக வேண்டி ஃபாத்தியா ஓதணும், அல்லது ஹத்தம் ஓதணும். ஹத்தம் ஓதி அதற்காக வேண்டி ஃபாத்தியா ஓதணும். இதுக்கு யாரை கூப்பிடுறீங்க? அசரத்தை தான் கூப்பிடணும். நீங்க என்னைக்காவது ஃபாத்தியா ஓதிருக்கீங்களா? ஃபாத்தியா ஓதணும்னு முடிவெடுக்கிறீங்களே, அசரத்து இல்லாம என்னைக்கா ஃபாத்தியா ஓதிருக்கீங்களா? ஆனா அசரத்து இல்லாம நீங்க துவா செய்வீங்க, உங்க பிள்ளைகளுக்காக துவா செய்வீங்க, உங்க பெற்றோர்களுக்காக துவா செய்வீங்க, உங்களுடைய கணவருக்காக துவா செய்வீங்க. நீங்க துவா செய்வதற்கு யாரையும் எதிர்பார்க்க மாட்டீங்க. ஆனா பாத்தியா ஓதணும்னா அசரத்து வேணும்னு எதிர்பார்ப்பீங்க. இதுதான் பெரிய வேறுபாடு. பாத்தியா ஓதணும்னா அசரத்து வரணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு துவா செய்யறதா இருந்தால் எதுவும் வேண்டாம். யா அல்லாஹ் என் பிள்ளைக்கு நல்ல கல்வியை கொடு கேட்குறீல்ல, என்னைக்காவது இந்த துவா ஓதுறதுக்கு அங்கே அசரத்தை கூப்பிடு, என் பிள்ளைக்கு இன்னைக்கு கல்வி அறிவு வரணும், ரப்பி சிதினி இல்மா அப்படின்ற அந்த துவாவை அவர் ஓதணும், நான் உட்கார்ந்து ஆமீன் சொல்லணும், என்னைக்காவது சொல்லியிருக்கீங்களா? யா அல்லாஹ் என் பிள்ளைக்கு நல்ல புத்தியை கொடு கேட்குறிய, அதுக்காக வேண்டி என்னைக்காவது அசரத்தை கூப்பிட்டது உண்டா? யா அல்லாஹ் என்னுடைய பெற்றோர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடு கேட்டிருக்கிறீங்க, என்னைக்காவது அசரத்தை கூப்பிட்டீங்களா? யா அல்லாஹ் எனக்கு ஆரோக்கியத்தை தா, எனக்கு வளமான வாழ்வை தா, நல்ல செல்வத்தை தா அப்படி நீங்க கேட்டிருக்கிறீங்க, என்னைக்காவது அந்த துவாவுக்கு அசரத்தை கூப்பிட்டது உண்டா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்னைக்கும் கூப்பிட மாட்டீங்க. ஆனா எது கூப்பிடுவே? ஹத்தம் ஓதுறதுக்கு, இந்த யாசின் ஓதுறதுக்கு, இதுக்கு தான். ஃபாத்தியாவுக்கும் இந்த துவாவுக்கும் வித்தியாசம் முடியுதா? நமக்கு நாமே அல்லாஹ்விடத்தில் நம்முடைய தேவைகளை கேட்பது துவா, நம்முடைய பெற்றோர்களுக்காக நாம கேட்கக்கூடியது துவா, நம்முடைய பிள்ளைகளுக்காக வேண்டி நாம கேட்கக்கூடியது துவா, உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அத்தனை பேருக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் மன்றாடி கையேந்தி கேட்கக்கூடியது துவா. ஆனா இந்த ஃபாத்தியா என்பது ஓதுறமே, இது மார்க்கத்தில் உண்டா? நீங்க கேட்டு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல அவங்களுடைய மனைவியா இருந்தாங்க, என்னைக்காவது ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு துவா ஓதுனாங்களா? ஃபாத்தியா ஓதுனாங்களா? யாசினை ஓதி ஒரு அசரத்தை கூட்டு வந்து, ஏன் ரசூலாவே ஓதி மற்ற நபித்தோழர்கள் ஆமீன் ஆமீன் சொல்லக்கூடிய அந்த கலாச்சாரம் இருந்ததா? கத்தம் ஓதுனாங்களா? யாசின் ஓதி ரசூலா தன்னுடைய மனைவி ஹதிஜாவுக்கு இப்படி ஒரு ஃபாத்தியா ஓதுனாங்களா? எதுவுமே இல்லை. நாம ஓதிக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் தவறுங்கிறோம். மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை நாம மார்க்கமாக நினைத்து செய்கிறோம் என்றால், இஸ்லாம் காட்டாத ஒன்றை வணக்கமாக நினைத்து வணக்கமாக செய்கிறோம் என்றால் இது மார்க்க அடிப்படையில் பிதாத்து. இந்த பிதாத்து என்பது தீமை, இந்த தீமை என்பது நரகத்தில் கொண்டு போகும். இதை இன்னைக்கு சர்வசாதாரணமா செய்யறோமே, எல்லா இடங்களிலேயுமே செய்கிறோமே. அப்ப இது நரகத்துக்கு கொண்டு போகுது. இதற்காக வேண்டிய அல்லாஹ்விடத்துல நாம துஆ செய்யணும். யா அல்லாஹ் இந்த ஒரு தப்பு பண்ணிட்டேன், நான் ஓதுன ஃபாத்தியா என்பது மார்க்கத்தில் இல்லை, இதை நான் செய்யக்கூடாது, இது பிதாத்தான ஒரு காரியம், மார்க்கம் அங்கீகரிக்காத ஒரு காரியம், நரகத்துக்கு இழுத்து செல்லக்கூடிய ஒரு காரியம். எனவே இந்த பாவத்தை நான் செய்து விட்டேன், யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சு. நாம செய்துவிட்ட தப்பு நன்மை என்ற அடிப்படையில், அதே மாதிரி கடந்த காலத்தில் அல்லது இப்போ அறிந்தோ அறியாமலோ தர்காவுக்கு போயிருப்போம், தாயத்தை போட்டிருப்போம், சிறுக்கான காரியத்தை செஞ்சிருப்போம். இன்னைக்கு தெரிய வருகிறது என்றால் அதற்காக வேண்டியும் அல்லாஹ் இடத்துல துஆ செய்யணும். யா அல்லாஹ் இந்த தர்கா வழிபாடு என்பது இஸ்லாத்தில் இல்லை, அல்லாஹ்வோ ரசூலோ காட்டி தரல. அவுலியாக்கள் அவர்கள் ஒரு நேரத்தில் நல்லவராகவோ கெட்டவராகவோ வாழ்ந்து மறுத்திருப்பார், இறந்து போய்விட்டார், அவருக்கும் இந்த உலகத்திற்கு இப்பொழுது சம்பந்தம் இல்லை. ஆனால் எங்களுடைய முன்னோர்கள் ஆலிம்கள் அசர்த்துமார்கள் சொன்னதின் அடிப்படையில் இந்த தீமையை நான் செய்து விட்டேன் அப்படின்னு நினைச்சு இந்த தீமையை நான் செஞ்சது உண்மை, என்ன மன்னிச்சிரியா அல்லாஹ். எவ்வளவு பெரிய தீமைகளை எல்லாம் நாம இன்னைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்.
நன்மை என்ற அடிப்படையில் தர்காக்கு போறது நன்மை, தாயத்து கட்டுறது நன்மை, ஃபாத்தியா ஓதுறது நன்மை, மௌலிது ஓதுறது நன்மை, இருட்டில் போய் உட்கார்ந்துக்கிட்டு திக்ரு நன்மை, இப்படின்னு ஒன்று ரெண்டு இல்லை ஏராளமான விஷயங்களை நன்மை நண்பன் செய்கிறோம். ஆனால் அத்தனையும் மார்க்கத்தில் இது இல்லாத ஒன்று. இவ்வளவு தீமைகளையும் வருஷ கட்டி கொண்டு நாம செய்கிறோம். இதுக்கெல்லாம் அல்லாஹ்விடத்தில் நிறைய பாவ மன்னிப்பு தேடும். இது மாத்திரம் இல்லை, நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய இன்னும் சில தவறுகளை நீங்க பாருங்களேன். நிறைய பெண்கள், அதுவும் குறிப்பாக தமிழகத்தில் சில ஆண்டுகளாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நிறைய பெண்கள் அந்த முகத்தை மூடிக்கிட்டு தான் போவாங்க. நிறைய பேர் தென் மாவட்டங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு, ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் இந்த கலாச்சாரமே இருக்காது. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா முகத்தை மூடுவாங்க. எந்த அளவுக்கு மூடுவாங்க அப்படின்னா, ஒரு 4 வயசு பிள்ளை இருக்கா இல்லையா, பெண் பிள்ளை, அந்த பிள்ளை கூட மூடிக்கிட்டு கூட்டு போவாங்க. என்னப்பா, முகத்தை வெளியிலே காட்டிடக்கூடாது, காட்டினால் அது ஒரு பாவம், எல்லாரும் முகத்தை வந்து மூடிக்கிட்டு தான் போகணும் அப்படிங்கக்கூடிய நிலை. இதுக்கு நிறைய வாதங்கள் வைப்பாங்க, ஆதாரங்களை காட்ட மாட்டாங்க. உலக ரீதியான வாதங்களை தான் அது இது அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்களே தவிர குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து மார்க்கத்திலே இருந்து ஆதாரம்லாம் காட்ட மாட்டாங்க. இப்போ நம்மள்கிட்டயும் அந்த கலாச்சாரங்கள் சில பேர் தெரியாமலேயே செஞ்சுட்டே இருப்பாங்க. முகத்தை மூடிக்கிட்டு தான் போகணும், பெண்களாக இருந்தால் முகத்தை மூடத்தான் செய்யணும். ஏப்பா முகத்தை மூடணும்? ஆண்கள் இருக்கிறாங்க, ஆண்களுடைய பகுதியில் அல்லது வெளியில் நிறைய ஆண்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க, நாங்கள் வந்து வெக்கப்பட்டவங்க, அதனால ஆண்களை நேருக்கு நேராக பார்க்கறதுக்கு தர்ம சங்கடமாக இருக்கிறது, அதனால முகத்தை முடிக்கணும். சரி, உங்களுக்கு வெக்கம் இருக்கிறது, பெண்களுக்கு வெக்கம் இருக்கிறது, ஆண்களை நேருக்கு நேராக பார்க்க முடியலை, அதனால நீங்க முகத்தை மூடுறீங்க அப்படின்னா ஆண்களுக்கும் அதே வெக்கம் இருக்கா இல்லையா? ஆண்களுக்கு என்ன வெக்கம் கெட்டவங்களா? அப்போ முகத்தை மூடுவது என்பது ஒரு வெக்கம் இருக்கிறது, வெக்க உணர்வின் காரணத்தினால தான் ஒரு பெண் முகத்தை மூடுகிறாள் என்றால் ஆம்பளையும் மூடணும்ல. உங்களுடைய அண்ணனுக்கு நீ முகத்தை மூடு அப்படின்னு சொல்லுவீங்களா? உங்களுடைய அத்தாமார்களுக்கு முகத்தை மூடுன்னு சொல்லுவீங்களா? ஏன்? வெக்கம் என்பது ஆணுக்கும் உள்ளது, பெண்ணுக்கும் உள்ளது. அல் ஹயாவு மினல் ஈமான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அல் ஹயாவு மினல் ஈமான், வெக்கம் என்பது ஈமானை சார்ந்தது. ஒரு பெண்ணுக்கும் வெக்கம் இருக்கணும், ஒரு ஆணுக்கும் வெக்கம் இருக்கணும், 2 பேருக்கும் வெக்கம் இருக்கணும். ஆண் மட்டும் வெக்கத்தை எல்லாம் விட்டுட்டு அப்படியே போகணும் இஸ்லாம் சொல்லல. ஒரு பெண்ணு மட்டும் தான் வெக்கப்படணும் அப்படின்னா இஸ்லாம் சொல்லல. இன்னும் சொல்ல போனால் நபி அவர்கள் சொன்ன இன்னொரு முக்கியமான செய்தி, எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் வஹீல அறிவித்த ஒரு செய்தி. என்ன செய்தி தெரியுமா? இதா ஃபாத்தக்கல் ஹயாவு ஃபஃபால் மா ஷி'த, உனக்கு வெக்கம் மாத்திரம் இல்லை என்றால் நீ விரும்பியதை செய்து கொள். எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் வஹீல அனுப்பி இருக்கிறானா. வெக்கம் இல்லை அப்படின்னா நீ நினைச்சதை செய்துக்க. இன்னைக்கு நீங்க பாருங்க, ஒருத்தனுக்கு வெக்கம் இல்லைன்னு வைங்களேன், என்னனாலும் செய்வான். ஒருத்தன் திருடுதான், கையும் களவுமா மாட்டிட்டான், போட்டு தர்ம அடி கொடுத்துட்டீங்க, அடுத்த நாளும் திருட வருவான். அட நேற்று தானடா திருடணும் அப்படின்னா, நேற்று திருடினது அடி வாங்கினீங்கள அது நேற்று, இன்னைக்கு திருட வந்திருக்கிறியா? ஆமாம் நாளைக்கு தான் திருடுவேன். ஏன் இப்படி சொல்கிறான்? வெக்கம் இல்லை, வெக்கமே இல்லை. அந்த வெக்கம் எடுபட்டதுனால நேற்று வாங்கின அடி அவனுக்கு எந்த சூடு சொரணை எதையும் ஏற்படுத்தலை. சில பெண்கள் சில ஆண்கள் பாருங்க, விபச்சாரத்தில் மூளையை கிளப்பாங்க. அவங்கள போய் நீங்க என்ன சொன்னாலும் திருந்தவள மாட்டாங்க. ஏன்? என்னத்தை கேவலப்பட்டாலும் சரி, என்னத்தை அவங்க மானமே கப்பல் ஏறி போனாலும் சரி, இப்படி தட்டி விட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஏன்? வெக்கம் இல்லை. அதனாலதான் நபிமார்களுக்கு இறைவன் சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு செய்தி, உனக்கு வெக்கம் இல்லைன்னா எந்த தப்பை நீ செஞ்சுக்க செய்ய முடியும். ஒரு மனுஷனுக்கு வெக்கம் தான் அவன் செய்யக்கூடிய தவறை விட்டும் அவனை தடுக்கிறது. நீங்க ரோட்ல போங்க, ரோட்ல போறீங்க, ஒரு பெண் வருகிறாள், அந்த பெண்ணை பார்க்கணும் உங்களுக்கு தோணுது, இருந்தாலும் தலையை நீங்க வந்து தாத்திக்கிடுவீங்க. ஏன்? 4 பேர் பார்க்கறான்டா, ஏன் அங்க ஒருத்தன் பார்க்கறான், ஏதாவது போட்டோ எடுத்து வெளியில போட்ட போறான், கேவலமாயிரும், தலையை குறி. அதே மாதிரி ஒரு பெண்ணும் ஒரு ஆணை தப்பான பார்வையில் பார்த்துட்டான்னு வைங்களேன், வேண்டாம் யார்ட்டையாவது சொல்லி கொடுத்துருவாங்க, வில்லங்கமாயிரும், தலையை குறி. இந்த வெக்கம்தான் நம்ம செய்யக்கூடிய நிறைய தவறுகளை தடுத்து கொண்டே இருக்கும்.
இந்த வெக்கம் இல்லையா எந்த தப்புனா நீ பண்ணிக்க. அதனால இந்த வெக்கம் என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு மனுஷனாக வாழக்கூடிய அனைவர்களுக்கும் வேணும்னு இஸ்லாம் சொல்லுது, ஈமானோடு இணைத்து சொல்கிறது. அப்ப அதனால நாங்க முகத்தை மூடுறோம். எதுக்குமா முகத்தை மூடுறிய? வெக்கமா இருக்குதுல்ல, அதுதான் முகத்தை மூடுறோம்னா அப்ப ஆண்களுக்கும் வெக்கமா தானே இருக்கணும், அவங்களும் வெக்கப்பட்டு கொண்டு தானே இருக்கணும். அப்ப இதுல லாஜிக்கு பொருந்தல. அடுத்து என்ன சொல்லுவாங்க, இந்த முகத்தை மூடுவது என்பது ஆண்கள் எல்லாம் பெண்களை கெட்ட பார்வை பார்க்கறாங்க, அதுக்கு தான் முகத்தை மூடிக்கிட்டே போறோம் அப்படிம்பாங்க. சரி, இதே மாதிரி ஒரு பெண்ணும் ஒரு ஆணை கெட்ட பார்வை பார்க்கலாமா, பார்க்க முடியாதா? ஒரு ஆணு ஒரு பெண்ணை தவறான பார்வையில் பார்க்கிறான், தப்பு தான், மறுக்கல. அந்த பார்வையில் இருந்து உங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு பெண்ணு முகத்தை மூடுகிறாள் என்றால், அதே மாதிரி ஒரு பெண்ணும் ஒரு ஆணை தவறான பார்வையை பார்க்க முடியுமா, முடியாதா? அப்ப என்ன செய்யணும்? ஆண்களும் அப்பந்தான் மூடிட்டு தான் போகணும். எல்லா ஆண்களும் முகத்தரையை போடணும். என்னப்பா, அந்த பொம்பளை நம்மளை தப்பா பார்த்துடக்கூடாதுல்ல, இந்த பொம்பளை அது மோசமான பார்வையா இருக்குதுல்ல, அதுக்காக வேண்டி என் அண்ணன், என் தம்பி, என் மாமா, எங்க அத்தா, என்னுடைய சின்னத்தா எல்லாரும் குடும்பத்தோடு முகத்தை மூடிட்டு போறோம். சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டோம். ஏன் சொல்ல மாட்டோம்? முதல்ல ஒரு மனிதன் கெட்ட பார்வை பார்க்கிறான் என்றால் அது எவன் பார்க்கிறான்னு அவன் மேல தப்பு. ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளைய தவறான பார்வை பார்க்கிறான் என்றால் அது அந்த பெண்ணு மீது தப்பா, இந்த ஆணு மீது தப்பா? ஒருத்தன் திருடிட்டு போறான், ஒரு பெண்ணு பேக்கை கொட்டு போகுது, நகையை போட்டு போயிட்டே இருக்குது. ஒருத்தன் வந்து நகையை பறிச்சுட்டான், அந்த பேக்கை பறிச்சுட்டான், காசை பறிச்சுட்டான். தப்பு யார் மேல? இந்த பெண்ணு நகையை போட்டுட்டு போனது தப்பா, பேக்கை போட்டுட்டு போனது தப்பா, காசை கொண்டுட்டு போனது தப்பா? இதை பறித்தான, வழிப்பறி செய்தான அவன் அயோக்கியனா? யார் அயோக்கியமோ? எவன் தப்பு பண்ணானோ அவன் அயோக்கியன், அவன் திருடன், அவனை தான் அடிக்கணும், அவனை தான் மோசடிக்காரன் என்று சொல்லணும். அதுக்காக வேண்டி நான் காசையே கொண்டு போகக்கூடாது, நகையே போட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியுமா? போடத்தானே செய்வோம். வெளியில் போனால் காசு பணம் வச்சுக்கிட்டு தானே போவோம். கடைகளில் ஒரு பொருள் வாங்கணும்னா பணம் தேவை தானே. அப்போ அதனால இது தவறுன்னு சொல்ல இயலாது. ஒரு கெட்ட பார்வையை பார்க்கிறான் என்றால் எவன் தவறு செய்கிறானோ அவன் தப்பு செய்கிறான்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு பெண்ணு ஒரு ஆணை கெட்ட பார்வையில் பார்க்கிறான் என்றால் அதுதான் தப்பு. அப்ப இது போன்ற சில லாஜிக்களை எல்லாம் சொல்லிக்கிட்டு இல்ல முகத்தை மூடணும், அது இஸ்லாத்தில் இல்லை. இன்னும் சொல்ல போனால் திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், ஹிஜாப் அணியணும்னு அல்லாஹ் சொல்றான். பெண்கள் வந்து அவங்களுடைய பாகங்களை முழுமையாக அணிய வேண்டும், மறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இறைவன் தான் அடுத்த வசனத்திலேயே, அந்த வசனத்தினுடைய தொடரிலேயே அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? ذَلِكَ أَدْنَى أَنْ يُعْرَفْنَ فَلَا يُؤْذَيْنَ. அந்த பெண்கள் ஃபர்தா போடணும், அவங்களுடைய அவயங்கள் அனைத்தையும் மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் யார் என்று தெரியணும் அப்படிங்கிற. ஒரு பெண்ணு தங்களுடைய அவயங்களை மறைக்கணும், தெருக்களில் போகலாம், வீதிகளில் போகலாம், ஃபர்தா போட்டு போகணும். அதே நேரத்தில் அந்த பெண்ணு யார் என்று தெரியணும். குர்ஆனுடைய வசனம். யாருன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒரு ரெண்டு பொண்ணு போறாங்க, இது அப்துல் காதருடைய பிள்ளை அப்படின்னு எப்படி தெரியும்? இது வந்து அவங்களுடைய தாயார் இஸ்மாயிலுடைய அம்மா போறாங்க அப்படின்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒரு ஆளை அடையாளம் காணுவது என்பது அவங்களுடைய முகத்தை வச்சு தான், கையை வச்சு காலை வச்சு இன்ன பிற உறுப்புகளை வைத்து இன்னாள் தான் அப்படின்னு கண்டுபிடிக்க இயலாது. முகத்தை வச்சு தான் இவர். இன்னைக்கும் இப்போ நான் வாரேன், சுலைமான் எதை வச்சு அடையாளம் கட்டிய? என் கையில வச்சா, என் சட்டையை வச்சா, வச்சிருக்கக்கூடிய செல்போனை வச்சா, முகத்தை பார்ப்பிய இவர் அவர் தான் சுலைமான் அப்படிம்பிய. உங்களை வந்து அவர் வந்து யாக்கூபாய், எப்படிப்பா யாக்கூபாய்? அதான் தெரியுதுல்ல, முகத்தை வச்சு தான் பார்ப்போம். ஒவ்வொரு ஆளையும் முகம்தான் அடையாளம். அல்லாஹ் இங்க சொல்லி காட்டுகிறான், பெண்கள் நீங்க ஃபர்தா போடுங்க, நீங்கள் ஒழுக்கமாக இருங்க, உங்களுடைய அவயங்களை வெளியில காட்டாதீங்க. அதே நேரத்தில் நீங்கள் யார் என்று தெரியணும், நீங்க யார் என்று அடுத்த ஆளுக்கு தெரியணும் இப்படின்னு குர்ஆன் சொல்லுகிறது. நான் பேசல, அல் குர்ஆன் அப்படி பேசுகிறது. ஃபர்தா போட சொன்ன அதே இஸ்லாம், ஃபர்தா போட சொன்ன அதே குர்ஆன் தான் நீங்கள் பெண்கள் வெளியில வரும்போது இன்னாருடைய மகள், இன்னாருடைய மனைவி, இன்னாருடைய அக்கா, இன்னாருடைய தங்கச்சி அது தெரியணும்.
இந்த குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்ணு அப்படின்னு தெரியணும். இதுக்கு நிறைய லாஜிக்குகள் இருக்கிறது. ஏன், ஒரு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் யார் என்று உலகத்திற்கு தெரியும் போது, வெளி உலகத்துக்கு தெரியும் போது தவறு செய்ய மாட்டான். இல்லைன்னா நான் முகத்தை மறைச்சுக்கிட்டேன் அப்படின்னா எதனாலும் செய்வேனே, எந்த தப்புனாலும் நான் பண்ண முடியுமே. தவறுகள் செய்வதற்கு எனக்கே இது ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருமே. அதனால தான் இஸ்லாம் முகத்தை மூடாத, முகத்தை திறந்து வச்சுக்க, நீ யாருன்னு தெரியணும், அழகாக இஸ்லாம் சொல்லித்த நிறைய விஷயம் இருக்குது. அப்ப இந்த அடிப்படையில் இன்னைக்கும் தெரிஞ்சோ தெரியாமலோ சில பெண்கள் அந்த முகத்தை மூடிட்டு போறோமே, இது தவறுன்னு கூட தெரியாம நிறைய பெண்கள் நம்ம இதை செய்யறோமே, இது ஒரு தவறுன்னு புரியலையா? தர்காவுக்கு போறது, தாயத்து கட்டுவது அது ஒரு வகையான தவறு என்றால், நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய இது போன்ற சில தவறுகள் இன்றைக்கும் அப்படியே ஒவ்வொன்றா கூடிக்கிட்டே போகுது. அதே மாதிரி ஃபர்தா என்ற பேரில் எதையெல்லாம் மார்க்கம் தடுக்குதோ அதையெல்லாம் போடுவோம். விதவிதமான ஃபர்தாக்கள், அதாவது அடுத்தவனை சுண்டி இழுக்கக்கூடிய அளவிற்கு ஃபர்தாவில் கண்ணாடி வைக்கிறது, ஃபர்தாவில் பயங்கரமான வேலைப்பாடுகளை வைக்கிறது, அலங்காரங்களை வெளியில காட்டக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்றான். வலா துபுதீன ஜீனத்தஹுன்ன இல்லா மா லஹர மின்ஹா அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். உங்களுடைய அலங்காரங்களை வெளியில காட்டாதீங்கங்கறான். நம்ம என்ன செய்றோம், அலங்காரங்களை வெளியில காட்டுவோம். அப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனத்திற்கு நேர் மாற்றமா நடக்கலையா? ஃபர்தா பாருங்க, ஃபர்தா போடணும்னு இஸ்லாம் தான் வலியுறுத்துது. அதே நேரத்தில் அலங்காரங்கள் இல்லாத, ரொம்ப கவர்ச்சிகரமாக இல்லாத அந்த மாதிரி ஃபர்தாக்களை போடுங்க. சில பெண்கள் ரொம்ப டைட்டான ஃபர்தாக்களை போடுவாங்க. இதெல்லாம் மார்க்கத்தில் தடை. நம்ம ஃபர்தா தானே போட்டிருக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஏதோ கரெக்டாக நடக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போகிறோம். இது போன்ற எண்ணற்ற தீமைகள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கிறது. ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொரு தவறுகளையும் நாம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். இதை முதல்ல பட்டியல் போடுங்க, உட்கார்ந்து முதல்ல குர்ஆனை படிங்க, ஹதீஸை படிங்க. மார்க்கம் தடுத்த எண்ணற்ற விஷயங்கள் இருக்கிறது. மார்க்கம் தீமை என்று சொன்ன பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது. நாம அதை பின்பற்றுகிறோமா? நம்ம எங்கேயாவது இந்த குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக நம்ம நடக்கிறோமா? இதை பாருங்க. அதை பார்த்தாலேயே நிறைய விஷயங்கள்ல இருந்து நாம தப்பு பண்றோம். இது குர்ஆனுக்கு மாற்றம், இது ஹதீஸுக்கு மாற்றம், இது இஸ்லாம் சொல்லக்கூடிய மாற்றம் அப்படின்னு ஒவ்வொன்றா வந்துடலாம். செல்போனை எடுத்துக்கிடுங்க, எவ்வளோ அற்புதமான ஒரு பொருள். நவீன காலத்தில் இது ஒரு அழகான பல்வேறு தகவல்களை நாம் பெற வேண்டிய ஒரு பொருள். பல்வேறு நன்மைகளை இதன் மூலமாக செய்ய முடியும். அவ்வளவு அற்புதமான ஒரு பொருள். ஆனால் இதுக்கு எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம்? படி தாண்டி போறதுக்கு முதல் காரணமாக இருக்கிறது இந்த செல்போன். அதான முதல் காரணமாக இருக்குது. அதே செல்போனை வைத்து எவ்வளவு தீமையான காரியங்களை இன்னைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். சில வீடியோக்களை எல்லாம் யூடியூப்ல போய் நீங்க பார்த்தீங்கன்னா அவ்வளவு அருவருப்பாக, அவ்வளவு அசிங்கமாக, அவ்வளவு மோசமாக நம்முடைய பெண்கள், இன்ன பிற பெண்களை நான் பேசல, நம்ம சமூகத்தை சார்ந்த பெண்கள் ஃபர்தா போட்டுக்கிட்டு அந்த ஃபர்தாவை அப்படியே கழட்டி தூக்கி வீசிக்கிட்டு அதை வீடியோ எங்க போகுதுன்னு பாருங்க. யார்? நம்ம பெண்கள். சில பெண்கள் என்ன செய்யறது, அந்த ஃபர்தா டைட்டா ஆடை போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடுறது, அதை வீடியோ எடுக்கிறது, டிக்டாக்ல அல்ல இது போன்ற செயலிகள்ல அதை ஏத்துறது, எல்லாரும் பாருங்க அப்படிங்கிறது. நான் இந்த நேரத்தில் இப்படி ஃபேஸ்புக்ல லைவ்ல இருப்பேன், வாங்க கமெண்ட் அடிங்க. என்னுடைய மூக்கு எப்படி அழகா இருக்கிறது, என்னுடைய கன்னம் எப்படி அழகா இருக்கிறது, என்னுடைய உடம்பு எவ்வளவு அழகா இருக்கிறது, வர்ணியுங்கள். இதெல்லாம் எங்க போய் நிக்குது? நீங்க ஏதோ அங்க நடக்குது, இங்க நடக்குது, வேற ஏதோ பெண் சமுதாயத்தில் நடக்கிறது. நம்ம இந்த இஸ்லாமிய பெண்கள்கிட்ட இந்த செல்போன் இதுக்காக வந்துச்சு. நம்முடைய அழகையும் நம்முடைய பல்வேறு உடைகளையும் அடுத்த ஆள் காட்டணும், அதுக்கு தான் இந்த செல்போனை கண்டுபிடிச்சானா? அட எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயத்தை எவ்வளவு அசிங்கத்திற்கு நாம பயன்படுத்துகிறோம். இன்னும் சொல்ல போனால் பெண்கள் நிறைய தன்னுடைய கற்பை இழப்பதற்கு இந்த செல்போன் தான் காரணம். அவ்வளவு பெரிய தீமைகள் இன்றைக்கு மலிந்து கொண்டே இருக்கிறது. தாய்மார்களே, புரிந்து கொள்ளுங்கள். இவைகள் இன்றைக்கு நமக்கு நன்மையா தெரியலாம். இவைகளெல்லாம் பயன்படுத்துவது இன்றைக்கு நமக்கு ஒரு மகிழ்ச்சியை, ஒரு சந்தோஷத்தை தரலாம். ஆனா நாளை மறுமையை யோசிச்சு பாருங்க. இந்த தவறுகளில் இருந்து நாம திருந்தவில்லை என்றால், இந்த தவறுகளில் இருந்து நம்மை நாமே தற்காத்துக் கொள்ளவில்லை என்றால்,
உலகத்திலையும் கேடு, நாளை மறுமையிலையும் கேடு. உலகத்தில் கேடு எல்லாம் நிறைய பேர் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். ஒருத்தன் தவறே செய்ய மாட்டான் என்று நம்புறதுனால கற்பை இழக்கிறோம், பொருளாதாரத்தை இழக்கிறோம், நம்முடைய வசதி வாய்ப்புகள் எல்லாத்தையும் இழந்துட்டு இருக்கிறோம். இது ஒரு வகை நஷ்டம். உலகத்தில் அவ்வளவு பெரிய தீமைகள், மார்க்கம் தடுத்த ஒரு விஷயத்தை செய்கின்ற பொழுது இவ்வளவு தீமைகளையும் செஞ்சுட்டு போறதுனால நஷ்டங்கள். மறுமையில் இதை விட மோசமான ஒரு நஷ்டம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தவறிலேயே நீடித்து கொண்டு திடீர்னு மௌத்து வந்துருச்சுன்னு வைங்க, யாரும் நம்மளை காப்பாற்ற முடியாது. ரஹ்மானை தவிர, படைச்சவனை தவிர நம்மை யாரும் காப்பாற்றவே முடியாது. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் திரும்ப திரும்ப நமக்கு மரண சிந்தனை வேணும்ங்கிறான். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். எந்த மனுஷனாக இருந்தாலும் மரணத்தை நீங்கள் அடைந்தே தீர வேண்டும். பெரியவர்களோ சிறியவர்களோ ஆணோ பெண்ணோ எவனா இருக்கட்டும், இந்த உலகத்தில் பிறந்த இறைவனால் படைக்கப்பட்ட எந்த பொருளாக இருக்கட்டும், அழிவு நிச்சயம். குல்லு மன் அலைஹா ஃபான் வ யப்கா வஜ்ஹு ரப்பிக ذுல் ஜலாலி வல் இக்ராம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் அழியக்கூடியது. ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவன் தான் நித்திய ஜீவன். அவன் ஒருத்தன் தான் அழிய மாட்டான். அப்ப நமக்கெல்லாம் மரணம் அப்படியே வந்து கொண்டே இருக்கிறது. நபி அவர்கள் சொன்னாங்களா இல்லையா, உங்களுடைய செருப்பு வாரை விட மிக அருகாமையில் உங்களுடைய மரணம் இருக்கிறது. பக்கத்தில் டெய்லி கூட்டிட்டு தான் போற மரணத்தை. மரணம் தூக்கிட்டு போகாத மனுஷன் யாருமே கிடையாது. உக்கிலபிக்கும், உங்க ஒவ்வொரு ஆட்களுக்கும் நியமிக்கப்பட்ட மலக்குல் மௌத்து இருக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், எனக்கு மலக்குல் மௌத்து, என் உயிரை எடுக்கிறதுக்கு அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். உங்க ஒவ்வொரு ஆட்களுக்கும் மலக்குல் மௌத்து, ஒவ்வொரு ஆளுக்கும் அந்த மலக்குல் மௌத்து உங்க உயிரை எடுப்பதற்கு அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். அல்லாஹ்வுடைய உத்தரவு எப்போ வருது, இவன் உயிரை எப்போ எடுக்கணும், தட்டு அப்படியே உட்கார்ந்துட்டே இருப்போம், சேர்ல தான் உட்கார்ந்துட்டே இருப்போம். இறைவனுடைய உத்தரவு அந்த வானவருக்கு வந்துடும், கீழே சரிவும் எந்திரிக்க முடியாது. ஏன் ரூஹை எடுத்துட்டு போயிடுவாரு. ஏதாவது செய்ய முடியுமா? பக்கத்தில் மாமா இருப்பாரு, மச்சா இருப்பாரு, அக்கா இருப்பா, மனைவி இருப்பா. என்னங்க சரிஞ்சிட்டியே, என்ன சரிஞ்சிட்டியே, என்னாச்சு என்னாச்சு, தட்டுவோம், கூப்பாடு போடுவோம், ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போடுவோம். என்ன நடக்கும்? அரை மணி நேரத்துக்கு முன்னாலே இறந்துட்டாருங்க, கொண்டு போங்க ஜனாசாவை, மையத்தை தீட்டு போங்க, முடிஞ்சு போச்சு. யாருக்கு தெரியும்? ஒரு ஆளுக்கும் தெரியாது. ஏன்? மலக்கு நம்ம கூடவே இருக்கிறாரு. இறைவன்கிட்ட இருந்து உத்தரவு எப்போ வரும் அதுதான் பார்த்துட்டே இருப்பாரு. டக்குன்னு சுண்டி எடுத்துட்டு போய்கிட்டே இருப்பார். நம்மள்கிட்ட கேள்விலாம் கிடையாது. என்னப்பா அப்துல் காதர், ரூஹ தாரியா தரலையா? என்ன உம்மு குல்சும் ரூஹ எடுக்கட்டுமா? இந்த கேள்வினா கேட்டுட்டே இருப்பாரு. எப்போ எடுக்கலாம்? நாளைக்கு எடுக்கப்பா, நாளை கழிச்சு எடுப்போமா, ஏதாவது வேலை இருக்கா, எல்லாத்தையும் முடிச்சிரு, அடுத்த வாரம் உனக்கு மௌத்து, அடுத்த வாரம் 10 மணிக்கு, என்னைக்காவது உண்டாது, யாருக்கும் தெரியாது. அப்ப அதனால இந்த மரணம் நமக்கு அவ்வளவு நெருக்கமாக ஒவ்வொரு வினாடியும் நம்மை துரத்திக்கிட்டே வருது. இப்போ என்ன செய்யணும்? மரணத்தை நினைச்சு பார்க்க வேண்டாமா? மௌத்தை நினைச்சு பார்க்க வேண்டாமா? ஒவ்வொரு ஆளும் இறந்துட்டு தானே இருக்கிறாங்க. மரணம் என்ன புதுசா, எனக்கு மட்டும்தான் வருது, உங்களுக்கு மட்டும்தான் வருது அப்படின்னு ஆச்சரியமாக பார்க்க போறியே? ஒன்றும் பார்க்க முடியாது. யாரா இருந்தாலும் இறந்தே தீரணும். அப்ப இந்த மரணம் இவ்வளவு அருகாமையா இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் டான்ஸ், ஒவ்வொரு நாளும் கூத்து, ஒவ்வொரு நாளும் சினிமா, ஒவ்வொரு நாளும் சீரியலு, தொழுகையா அது பின்னால பார்த்துக்கிடுவோம். இது அல்லாம குடும்பம் என்ற பேர்ல வரதட்சணை கல்யாணத்தில் போய் கலந்துக்கிறது, ஆபாசமான அசிங்கமாக குடும்ப நிகழ்வுள்ள போய் கலந்துக்கிறது, எவ்வளவு தீமை இருக்கிறதோ அத்தனை தீமையும் கொஞ்சம் கூட இறைவனுடைய பயம் இல்லாம அந்த தீமையை துணிஞ்சு செய்வது, வட்டி உட்பட இன்னைக்கு நம்முடைய சமுதாயம் அதை வாங்கலையா, அதுல வீழ்ந்து கிடக்கலையா? எவ்வளவு பெரிய வட்டி, ஹராம் என்று அல்லாஹ் சொல்றானே, அந்த ஹராமான செயலை இன்னைக்கும் துணிஞ்சு செய்து கொண்டு இருக்கிறோமே. ஏன் மரணம் வராது? இன்னைக்கா வரப்போகுது, நாளைக்கு தானே வரும், அடுத்த மாசம் வரும், எனக்கு 18 வயசு தானே, எனக்கு 30 வயசு தானே, எனக்கு 40 வயசு தானே, நான் செத்தாவா போறேன்? மரண வயசை பார்த்தா வருது. ஆணை பார்த்து பெண்ணை பார்த்து அல்லது முதியவர்களை பார்த்து
இப்படியா வருது எல்லாம். இப்போ உள்ள புள்ளி விவரம்லாம் உங்களுக்கு தெரியும். 40 இருந்து 50 வயசுல நிறைய பேர் இறக்குறான். அதுவும் தாண்டி ஹார்ட் அட்டாக் எல்லாம் இப்ப சின்ன வயசு பிள்ளைகளுக்கு 22 வயசுல ஹார்ட் அட்டாக் வருது. நினைச்சு பார்க்க முடியுதா? 24 வயசுல ஹார்ட் அட்டாக். இதே பகுதியில் இந்த பக்கத்து மாவட்டத்தில் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்கிறான். வெயில் நேரத்தில் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்கிறான். சின்ன பையன் 18 அல்லது 20 வயசு. விளையாண்டுக்கிட்டே இருக்கும்போது அப்படியே ஒரு மாதிரியா துடிச்சிருக்கிறான். கீழே படுத்தான். நெஞ்சில ஏறி அவங்க ஏதோ புஷ் பண்ணி பார்க்குறாங்க. எந்திக்கல. ஆளு டெத்து. என்ன 18 அல்லது 20 வயசு இருக்கும். அவனுக்கு அட்டாக்கு. ஒரு நேரத்தில் இந்த அட்டாக் என்ற நோய் எல்லாம் 60 வயசு தாண்டணும் அப்படிதான் நினைப்போம். என்னப்பா அவருக்கு அட்டாக்கு? அது 50 வயசெல்லாம் தாண்டிடுச்சுல, 60 வயசு தாண்டிடுச்சுல, அவருக்கு தான் அட்டாக்கு. இப்போ அப்படிலாம் சொல்ல முடியாது. 18, 20, 22, 30 ஒவ்வொரு மரணத்தையும் நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா அவ்வளவு ஆச்சரியமா இருக்குது. பிளட் கேன்சருங்கிறான். சின்ன வயசுல 2 கிட்னி போயிடுச்சுங்கிறான். எத்தனை வயசுப்பா? 4 வயசு. 4 வயசு குழந்தைக்கு 2 கிட்னி செயல்படல. வச்சு பார்க்குறாங்க, டயாலிசிஸ் பண்ணி பார்க்குறாங்க. கடைசி ஒன்றுமே முடியலை. 1 வருஷத்தில் 2 வருஷத்தில் முடிஞ்சு போச்சு. ஒரு நேரத்தில் தான் நம்ம அப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம். அது ஒரு 60 வயசு இருக்கட்டும், 70 வயசு வரை இருக்கட்டும், இந்த நோயெல்லாம் அப்போ தான் வரும், இந்த நோயெல்லாம் இப்படி தான் வரும். இப்போ அப்படிலாம் இல்லை. மரணம் எப்போனாலும் வரலாம் என்பதை அல்லாஹ் நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கிறான். பார்த்துக்க. உன் அக்கம் பக்கம் பாரு, உன் தெருவை பாரு, உன் குடும்பத்தை பாரு, உன் ஊரை பாரு. சாகாத ஒருத்தன் உண்டா? மரணத்தை சந்திக்காத ஒருத்தன் உண்டா? அத்தனை பேருக்கும் மரணம் வருகின்ற பொழுது நீ மாத்திரம் அதுல இருந்து தப்பிப்பியா? ஒவ்வொரு மரணமும் நமக்கு பாடத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. என்ன பாடம்? நீ ஏன்டா தப்பு பண்ற? அண்ணா அவன் செத்து போயிட்டான், தப்ப குறை. உன் மாமி இறந்துட்டா, தப்ப குறை. உன்னுடைய அக்கா இறந்துட்டா, தவற குறை. உன்னுடைய அடுத்த வீட்டுக்காரன் இறந்துட்டான், தவற குறை. இறைவனுக்கு நன்றி செலுத்து. அல்லாஹ் உனக்கு அவ்வளவு பெரிய அருளை தந்திருக்கிறான், அவ்வளவு பெரிய நியாமத்துகளை தந்திருக்கிறான், அவ்வளவு பெரிய வசதி வாய்ப்புகளை தந்திருக்கிறான். இறைவனுக்கு நீ அருளை செய், அவனுக்கு நன்றி கடனை செய். இதுதான் இஸ்லாம் நமக்கு எல்லா நேரத்திலையும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறது. அதனால மனுஷன் தவறு செய்யக்கூடியவன் தான், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. அதே நேரத்தில் தவறுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் அழுது அழுது பாவ மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு நிலையில் நாம இருக்கிறோம். மரணத்தை நினைங்க, ஒவ்வொரு நாள் நினைச்சு பாருங்க. நினைச்சு பார்த்துட்டு அல்லாட்ட கையேந்துங்க. அல்லாஹ் இந்த தப்பு எல்லாம் நான் செஞ்சுட்டேன், என்ன மன்னிச்சிரு. தெரிஞ்சோ தெரியாமல இந்த தவறெல்லாம் செஞ்சுட்டேன், என்ன மன்னிச்சிரு. இனிமேல் இந்த தவறை செய்யாம இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை எனக்கு நீ தான் ரப்பிட்ட கையேந்தணும். அதுதான் மறுமையில நமக்கு ஜெயிக்க முடியும். இல்லனா மறுமையில அல்லாஹ் கேட்பான், டிக்டாக் ஆடினியாடா? ஆடினியா? டிக்டாக் ஆடினியா? ஒவ்வொரு செல்போனை வைத்து நீ செய்யக்கூடிய தீமை என்ன பார். நீ செய்த அந்த சினிமாக்கள் அது என்ன பார். நீ வாங்கிய வட்டி என்ன பாரு. நீ கொடுத்த வரதட்சணை கல்யாணத்தில் போய் சாப்பிட்ட சாப்பாடு அதை நீ பார். அடுத்த ஆளை பத்தி போய் பேசுனியா, புறம் பேசுனியா, அதை பார். எல்லாத்தையும் பட்டியல் போடுவான் மறுமையில. யா அல்லாஹ் என்ன இப்ப மன்னிச்சிரு. மன்னிப்பானா அல்லாஹ்? அவன் நாடினால் சில தவறுகளை மன்னிப்பான். அவன் நாடலனா, இறைவன் நாடவில்லை என்றால் ஒரு பாவமும் மன்னிக்க முடியாத, மன்னிக்கப்படவில்லை என்றால் நரகம் இல்லை. அதனால மறுமை நிகழ்வை நாம ஒவ்வொரு ஆளும் மனசுல நிறுத்தி கொண்டு இது போன்ற எந்த தவறும் நம்முடைய வாழ்க்கையில வராமல் பார்க்கணும். மனிதன் என்ற அடிப்படையில் நாம் தவறு செய்து விட்டோம் என்றால் அந்த தவறுக்காக வேண்டி இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பை கண்டிப்பாக கேட்கணும். தவறில் இருந்து திருந்தி வாழணும். இதுதான் இறைவன் விரும்புகிறான். மனுஷன் தவறு செய்யக்கூடியவன், அந்த தவறு செய்து விட்டோம் என்று வருந்தி திருந்தி நாம் நடக்கிறோம் என்றால் நம்மை இறைவன் நேசிக்கிறான். எனவே நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய இங்கு சொல்லப்பட்ட தவறாக இருக்கட்டும், சொல்லப்படாத ஏராளமான தவறாக இருக்கட்டும், அதில் இருந்து திருந்தி வாழ்வோம். அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்போம். வல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் செய்வானாக. வாஹுதாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.